வீட்டில் இருக்க வெளில போய் எடுத்து வரல. கத்தி தான் சரியான வேலை. அண்ணன் வெட்ட போகிறது மணலை மீன் தான். இதை சிறையான்னு சொல்லுவாங்க. இதுலேயே சின்ன மீனாக இருந்தால் அவுளி பொடின்னு சொல்லுவாங்க. மீன்களோட வெயிட்டை பொறுத்து வளர்ச்சியை பொறுத்து பேர்கள் வந்து மாறுங்க. இது கொஞ்சம் கடுமையான மீன் தான். ரொம்ப சின்ன கத்தி தான் வச்சுருக்காரு. ஆனால் சூப்பராக வெட்டுறாருங்க. இதுக்கு முன்னாடி சீலா வெட்டினாரு. இந்த கத்தியை வச்சு சீலா வெட்டும் போது ரொம்ப கஷ்டமாக இல்லை. ஆனால் மணலை வெட்ட ரொம்பவே கஷ்டப்படுவார். ஏன்னா ரொம்ப சின்ன கத்தி, கத்திரிக்கோள் வேற இல்லை. எப்படி இதை சுத்தம் பண்ணுறாருன்னு பார்க்கலாம். பாடு ஒரு 20-25 நேரம் மச்சான். சின்ன மீன் தான் தங்கச்சி வைக்கிறது அப்படி இல்லைல்ல. இது உப்பு போடலான்னு பார்க்குறேன். ஐஸ் போடலத்தா, ஐஸ் போடல போடலை. நல்லா இருந்தாலும் ஐஸ் போடாத மீன் எப்படி இருக்கும்? ஐஸ் போடலாம். நான் கடைசி வரைக்கும் போடுறதுனால ஏன்னா என்ன இப்போலாம் வச்சுருக்குமே கொஞ்சம் ரேட்டில் ரெண்டை கம்மியாகிட்டாங்களா? எவ்வளோ வேணாலும் திங்கலாம்ல. அப்புறம் ஏன் அதுனா ரேட்டு ரொம்ப கம்மியாக போச்சு. நண்டு சினையாது. ஆமாம், சரியான ரேட்டு. மீன் பிடிக்கிறவன ரொம்ப கஷ்டப்படுறது. நல்ல ரேட்டு பார்த்துருந்தது நண்டு மட்டும்தான். அதுவே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ மார்க்கெட்டில் ஆனால் அதே ரேட்டு தானே ஓடிக்கிட்டு இருக்கு. மார்க்கெட் அதே ரேட்டு தான். எக்ஸ்போர்ட் இல்லைன்னு சொல்கிறாங்க. 500ரூவா 600ரூவாய்க்கு இருந்தது இன்றைக்கி 200ரூவாய்க்கு போகிறது கூட சந்தேகமாக போச்சு. எடுத்தா சாப்பிட்றேன். கத்திரி வீட்டில் இருக்க வெளில போய் எடுத்து வரல. கத்திரி தான் சரியான வேலை. அண்ணன் வெட்டுறதை பார்த்தாலே மீன் ஆசையாக இருக்குது. பச்சை பச்சை வெட்டுறாப்புல ஒரு மாதிரி. இது எந்த மீனுமே ஐஸ் வைக்கலாம் அண்ணா? இந்த மீன் ஐஸ் வச்சுருக்கோம். அதெல்லாம் ஐஸ் வச்சு இது ஐஸ் வைக்கிறேன். கருவாடு. ஆமாம், கருவாடு போடுறதுக்காக ஐஸ் வச்சு கருவாடு போட்டோம்னா கருவாடு வந்து ஒரு மாதிரி